தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதி மறுப்பு ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதி மறுப்பு ஏன் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களில் 28 மாநிலங்களில் கல் இறக்க அனுமதி உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க அனுமதி கிடையாது. கல் என்பது இயற்கை பானம். அது தென்னந்தோப்பு பனந்தோப்புலது இந்த இயற்கை பானம் சுரக்கிறது. இது உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பானம். ஆனால் இந்த கல் இறக்கி கல் விற்பனைக்கு வந்தால் சாராயம் விற்பது தடைபடும். அதாவது டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படும். கல் குடிக்க போயிடுவாங்க. டாஸ்மாக் கடைகளில் ஆள் நடமாட்டம் இருக்காது, விற்பனை மந்தமாகிரும். அதனால் டாஸ்மாக் கடை வியாபாரம் பாதிக்கும் என்பதால் கல் இறக்க அனுமதி கிடையாது. இந்த டாஸ்மாக் கடை தெருவுக்கு தெருவு திறந்தனால தான் இன்றைக்கி தமிழக அரசுக்கு வரி வருது. சம்பளம் அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் டாஸ்மாக் வியாபாரத்திலிருந்து தான் போடுறோம்ன்றாங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்று சொன்னால், கல் இறக்க அனுமதி கொடுத்தால் தமிழ்நாட்டில் சாராய தொழிற்சாலைகள் மூடப்படும், அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கும். ஆக இந்த சாராய தொழிற்சாலைகளை நடத்துறது பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சாராய தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க. 30க்கும் மேற்பட்ட சாராய தொழிற்சாலைகள். கனிமொழியே தன்னுடைய பினாமி பேரில் சாராய தொழிற்சாலை நடத்துகிறாங்க. டிஆர் பாலு திமுக முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் சாராய தொழிற்சாலை நடத்துகிறாப்புல. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த புஷி ஆனந்த் சாராய தொழிற்சாலை நடத்துகிறாப்புல. சசிகலா தன்னுடைய சாராய தொழிற்சாலை நடத்தினாங்க, தற்போது அதை லீஸுக்கு விட்டுருக்காங்க. ஆக இந்த திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறாங்க. அவங்களுடைய சாராய விற்பனை மந்தமாகும். இதனால் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு மாறி மாறி வருகிற இந்த திமுக, அதிமுக காரவங்க இந்த சாராய தொழிலதிபர்களுடைய நலனை கண்டு இந்த கல் இறக்க அனுமதி மறுக்கிறாங்க. கல் இறக்க அனுமதி கொடுத்தால் சாராய விற்பனை தடைபடும், மந்தமாகும், அவங்களுடைய தொழில் பாதிக்கும். அதனால் இந்த திமுக, அதிமுக அரசு கல் இறப்பதற்கு அனுமதி மறுத்து விட்டு இன்றைக்கி தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு சாராய தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த திமுக, அதிமுக அரசுகள் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியினர். இதனால் கல் இறக்க அனுமதி கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்படும், தமிழ்நாட்டில் சாராய தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்படும், கல் இறக்க அனுமதி வழங்கப்படும்.